பயம் இல்லை. சாப்பிட்டுக்காங்க. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மள ஒரு சில மூலிகைகள் தான் சாப்பிட்ணும், எல்லா மூலிகைகளும் கம்பல்சரி சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடக்கூடிய மூலிகைகள்னு சொல்லியிருக்காரு. 2 பேர் சொல்லுவாங்க இதுக்கா கம்பித்தாரை இல்லை மயில் விரிச்சா சொல்லிட்டு வைத்தியர் சொல்லுவாங்க. இது மாந்திரிகத்தில் மயில் விரிச்சுன்னு சொல்லி மாந்திரிகத்தில் சொல்லுவாங்க. அது செம்பு சத்து சேர்ந்தது. அது செம்புக்கு ஈக்குவலான சத்து உள்ளது அதில் கிடைக்கிறது. அதனால தான் செம்பு கம்பி மாதிரி நீட் நீட்டமாக இருக்குது. நன்றாக காய வைத்து அரைத்து பவுடர் ஆக்கி இந்த பவுடரை மறுபடியும் பசும்பாலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தாங்கன்னா தோல் நோய் எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம். எல்லா நோயும் தோல் நோயும் பூரணமாக குணமாகும். ஓ ஆமாம், தோல் நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்து இது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் இருக்கிறது ஒரு காட்டில் இருக்கேன். மலைவாழ் கிராமத்தில் இருந்து வந்த, அதாவது காடை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்தியரும் கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு வைத்தியரும் வந்திருக்காரு. இந்த காட்டில் கிட்டத்தட்ட ஒரு பல மைல்கள் நடந்து வந்துட்டோம். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. அதுவும் நாக்கை நினச்சிக்கிட்டு வாயில் தண்ணி வச்சுக்கிறோம். நாங்கள் போகிறதுக்கு திருப்பி எப்படி நைட் ஆகிட்டோன்றாங்க. எங்கே நிறைய வனவிலங்குகள் இருக்குது. அதுக்கு பாதுகாப்புக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு அருவா மட்டும் வச்சுருக்காரு. அது அந்த செடிங்களை வெட்டி நம்ம வழியை ரெடி பண்ணுறதுக்கு. சரி, இவங்க கிட்ட கேட்டேன், இந்த தோல் நோய்க்கு சிறப்பாக மருத்துவமாக இருக்கான்னு. அற்புதமான மருந்து இருக்குது, ஒரு மூலிகை இருக்குங்கிறாரு. அதை பற்றி நான் முழுமையான தகுந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஐயா, நீங்கள் காடு சார்ந்த வாழ்கிற அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்களும் காட்டில் வாழ்ந்தவங்க தான், மலை ஓரங்கள் இருக்கவங்க தான். அதனால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த அனுபவம் எனக்கு தருது. நல்ல இயற்கையான காற்று, நல்ல ஆக்சிஜன், இயற்கையான பழங்கள், இயற்கையான உணவுகள், இயற்கையான தண்ணி எல்லாமே கிடைக்குது. ஆனால் இப்போ நமக்கு வறட்சின்றதுனால தண்ணி கிடைக்கல. ஐயா, அனைத்து வகையான தோல் நோய்க்கும் இதுதான் மருந்து, இதை வச்சா சரியாக போகும்னு சொன்னீங்களே, அது என்ன ஐயா? நண்பர்களே, இதுதான் பாருங்கள். இதுக்கு பேர் இது கம்பித்தாரை, இல்லைன்னா மயில் விரிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுன்னு இங்கே 2 பேர் சொல்லுவாங்க. இதுக்கா கம்பித்தாரை இல்லை மயில் விரிச்சா சொல்லிட்டு வைத்தியர் சொல்லுவாங்க. இது மாந்திரிகத்தில் மயில் விரிச்சுன்னு சொல்லி மாந்திரிகத்தில் சொல்லுவாங்க. அது செம்பு சத்து சேர்ந்தது. அது செம்புக்கு ஈக்குவலான சத்து உள்ளது அதில் கிடைக்கிறது. அதனால தான் செம்பு கம்பி மாதிரி நீட் நீட்டமாக இருக்குது. நீட் நீட்டாக இருக்கும். அது இதுக்கு வைத்தியத்துக்கு செம்பு சத்துக்கு குறையா இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது இது மாந்திரிகத்துக்கு மயில் விரிச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு எடுத்துட்டு போறோம் சார். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இது சோரியாசிஸை எப்படி முற்றிலுமாக குணமாக்குதுன்ற நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஆமாம் சார், இது வந்து செம்பு சத்து நிறைந்த மூலிகை. இப்போ நம்ம தோலுக்கு ஸ்கின்னுக்கு வந்து செம்பு சத்து தான் தேவை, காப்பர் சத்து. அதை வந்து இது கொடுக்கக்கூடியது. அதனால் இது வந்து கம்பித்தாரைன்னு சொல்லுவாங்க. கம்பி மாதிரி இருக்கிறதுனால கம்பித்தாரைன்னு பேர். இதில் எப்படி செம்பு சத்து இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அது வேரோட பிடுங்கி ஒரு துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல, அந்த ஊசி அந்த வேரில் குத்தி வச்சிங்கன்னா அது ஒரு 2-3 நாளில் செம்பு கலராக மாறி செம்பாகவே ஆகிடும். அவ்வளோ காப்பர் சத்துல இருக்குது. ஓ, இந்த மூலிகையில் அவ்வளோ சத்து இருக்கு. ஐயா, சாப்பிட்லாங்களா? சாப்பிட்லாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. மூலிகை பித்தன் இப்போ சாப்பிட்டு காட்டுவார். பஸ் அப்படியே நெட்டாக இருங்க, காமிங்க. ஓகே ஓகே ஓகே. சாப்பிடக்கூடிய மூலிகை தான், ஒன்றும் பயம் இல்லை. சாப்பிட்டுக்காங்க. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். நண்பர்களே, ஒரு சில மூலிகைகள் தான் சாப்பிட்ணும், எல்லா மூலிகைகளும் கம்பல்சரி சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடக்கூடிய மூலிகைகள்னு சொல்லியிருக்காரு. இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட நான் கேட்குறேன். ஒரு சில மூலிகை ஒரு விருதுன்னு இனிப்பாக இருக்குது, ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்குது. ஓகே ஓகே. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், சோரியாசிஸுக்கு இது எப்படி பயன்படுத்தினா முற்றிலுமாக குணமாகும்னு சொல்கிறீங்க? இதை வந்துட்டு வேரோட பிடிங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு நன்றாக காய வைத்து, இது ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. பரங்கிப்பட்டை ஒரு 100 கிராம், ரெண்டையும் சேர்த்து சுத்தி பண்ணி நன்றாக காய வைத்து அரைத்து பவுடர் ஆக்கி இந்த பவுடரை மறுபடியும் பசும்பாலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தாங்கன்னா தோல் நோய் எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம். எல்லா நோயும் தோல் நோயும் பூரணமாக குணமாகும். ஓ ஆமாம், தோல் நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்து இது. என்ன நண்பர்களே, அதாவது நீங்கள் நாட்டில் பார்த்துருக்கிற மூலிகை வேறு, காட்டில் இருக்கிற மூலிகை தன்மை வேறு. இது முழுக்க நல்லா வீரியமிக்க தன்மையாக இருக்கும். ஆமாம், இப்போ நாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல், உரம்,
எல்லாம் போடுறதுனால, ரசாயனங்கள் போடுறதுனால அந்த மூலிகையுடைய தன்மை நிறைய குறைஞ்சிருக்கு. அதாவது சொல்லப்போனால் மண் வளம் உண்மையாகவே ஆதி காலத்திலேருந்து அந்த மண்ணுக்கு தகுந்த வளம் இருக்கா அப்படின்னா 100% இல்லைன்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்வேன் 1000% இல்லை. முழுமையான சத்துக்கள் வேணும்னா இது மாதிரி இயற்கையான காடுகள் வளர்க்கணும், தோட்டங்களை வளர்க்கணும், மரங்கள் வளர்க்கணும். முக்கியமாக இயற்கை சார்ந்த இருக்கிற இடங்களை நம்ம உருவாக்கணும். பாலை நிலங்களையும் பசுமையாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் வாழ்கிற இடம், அற்புதமான நம்முடைய தாய்நாடு இந்தியா. கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். இப்படிப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.